நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அந்த குழந்தை அம்மா அப்பாவோட இன்னும் முழுமையாக ஒன்றலைன்னு அர்த்தம். இவங்க திருப்பி திருப்பி தன்னை பற்றியே தான் பேசிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய உணவை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லை. அதனால எதுக்கு உங்கள்ட்ட சொல்லணும்? இந்த குழந்தை ஏன் நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது அப்படின்னா, நண்பர்கள் தான் தீவுன்னு நினைக்கிறது. அந்த குழந்தை அம்மா அப்பா தீர்வு இல்லை, நண்பர்கள் தான் தீவு. அம்மா அப்பாவால் இந்த விஷயத்துக்கு தீர்வு கொடுக்க முடியாது, அதனால நண்பர்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இந்த 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 மாதிரியான விஷயத்துக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னா, அம்மா அப்பா அந்த குழந்தைய முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த குழந்தை நம்மள்கிட்ட சொல்றதுக்கு தயாரா இல்லை, என்ன 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 நம்மள்ட்ட என்ன குறைபாடுகள் இருக்கு? ஹரிஓம் சுவாமிஜி, இன்றைய காலகட்டத்தில் ஹைஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்க தங்களுக்கு வரக்கூடிய ஷார்ட்கமிங்ஸாக இருக்கட்டும், டிஃபிகல்ட்டிஸாக இருக்கட்டும், ஒரீஸாக இருக்கட்டும், எதையுமே தங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க பகிர்ந்துக்கிறது கிடையாது. தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை சம வயதுடைய நண்பர்கள்கிட்டையோ அவர்கள் பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நல்ல திறம்பட சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும், அனுபவமிக்கம் இருந்தாலும், அவர்களால் இந்த குழந்தைகளை வழிநடத்த முடியவில்லை. இதை எப்படி நாம் சரி செய்வது? நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அந்த குழந்தை அம்மா அப்பாவோட இன்னும் முழுமையாக ஒன்றலைன்னு அர்த்தம். நம்பணும், நம்பிக்கை தான் அடிப்படை. ஒரு விஷயத்தை நான் ஒருத்தட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, தைரியமாக பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, அவங்க அதை பத்திரமா பாதுகாப்பாங்க. முதல் காரணம். ரெண்டாவது, எனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்துக்கு அவங்களால தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மூணாவது, என்னை எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை அந்த கஷ்டத்துலேருந்து பாதுகாப்பாங்கங்கிற அந்த உணர்வு. நாலாவது, எனக்கு கஷ்டமே வராமல் என்னை பாதுகாத்துப்பாங்க. இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை ஒரு அப்பா அம்மாட்ட எதையுமே பகிர்ந்துக்காம நண்பர்கள்ட்டவே பகிர்ந்துக்கிறாங்கன்னா, அந்த அப்பா அம்மா வாங்கக்கூடிய அந்த விஷயத்தை கேட்கக்கூடிய மனோநிலையில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எந்த உணர்வானா இருக்கட்டும், சந்தோஷமான உணவாக இருந்தாலும் சரி, வலியோட கூடிய உணவாக இருந்தாலும் சரி, அதை பகிர்ந்துக்கிறது அந்த குழந்தைக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, அடுத்த கேள்வி. இந்த மாதிரி 2-3 தடவை அந்த குழந்தை பகிர்ந்து அதனால் ஏற்பட்ட வலி இருக்கும் இல்லையா, அதை வச்சுன்னு அந்த குழந்தை என்ன பண்ணும்? சரி, இவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவங்க திருப்பி திருப்பி தன்னை பற்றியே தான் பேசிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய உணவை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லை, அதனால் எதுக்கு உங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அந்த குழந்தை வந்துடுறான். அதனால கூட அந்த குழந்தைகள் தன்னுடைய விஷயத்தை, தன்னுடைய உணர்வுகளை அம்மா அப்பாவிடத்துல பகிர்ந்து கொள்ளாமல் தன்னுடைய நண்பர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கலாம். மூணாவது, இந்த குழந்தை ஏன் நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது அப்படின்னா, நண்பர்கள் தான் தீவுன்னு நினைக்கிறது. அந்த குழந்தை அம்மா அப்பா தீர்வு இல்லை, நண்பர்கள் தான் தீவு. அம்மா அப்பாவால் இந்த விஷயத்துக்கு தீர்வு கொடுக்க முடியாது, அதனால நண்பர்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, உறவுகளில் இருக்கக்கூடிய புரிதல் தன்மை. நீங்க சொன்ன மாதிரி அம்மா அப்பா எவ்வளவுதான் நல்லதா இருந்து சொல்லிக் கொடுக்க தயாரா இருந்தாலும், அந்த குழந்தைக்கும் அம்மா அப்பா இடையில உடைய புரிதல் எந்த அளவுக்கு அந்த குழந்தை அந்த அம்மா அப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த அம்மா அப்பா அந்த குழந்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதை பேஸ் பண்ணித்தான் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த குழந்தை அம்மா அப்பாட்ட சொல்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா, வேற எங்கேயோ சொல்லி அந்த குழந்தை அம்மா அப்பாட்ட சொல்றாங்கன்னா, இப்படி கூட இருக்கலாம். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த எங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லி, எங்க அம்மா அப்பா முட்டுக்கட்ட போறதை விட ஒரு நண்பன் மூலமா சொல்லி எங்க அம்மா அப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் இல்லையா, பயமா கூட இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றது? இந்த 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 மாதிரியான விஷயத்துக்கு நாம் என்ன பண்றது அப்படின்னா, அம்மா அப்பா அந்த குழந்தைய முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த குழந்தை நம்மள்கிட்ட சொல்றதுக்கு தயாரா இல்லை, என்ன 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 நம்மள்கிட்ட என்ன குறைபாடுகள் இருக்கு? சரி, என்னிடத்துல இருக்கக்கூடிய குறைபாடை எப்படி நான் சரி பண்ணிக்கிறது? அந்த பையனை எங்கிட்ட சொல்ல வைக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? இதை இவங்க கரெக்ட் பண்ணிக்கிறது. அல்லது நீங்க உங்களுக்கு அப்படி ரொம்ப வலி இருந்து பையன் எங்கிட்ட சொல்லாமல் 3ஆம் மனுஷன் போய் சொல்றானே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த பையன்கிட்டே கூப்பிட்டு பேசலாம். எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லப்பா, நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். ஏன் நம்முடைய வீட்டு விஷயம் இன்னொருத்தருக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவன்கிட்ட நீங்கள் பேசலாம். நீ இந்த மாதிரி இப்படி பண்ணாதே,
இதனால் நம்முடைய குடும்ப மானங்கள்லாம் வெளியில் போகிறது கஷ்டப்படுறோம், நீ நான் என்ன வேணால் சொல்ல, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், உனக்கு நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம்னு சொல்லலாம். அதையும் மீறி அவன் போகிறான் அப்படின்னா அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கான். நீங்கள் அவனை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய செயல்பாடுகள் அவன் மனசு புண்பட்டிருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறது, என்ன செய்யலாம்? ஒரு பெற்றோராக இருந்து என்ன செய்யலாம்? அந்த குழந்தை இன்னொருத்தர் மூலமாக தான் போகிறான்னா அவன்கிட்ட சொல்லி அவனை சரி பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த இன்னொருத்தர் மூலமாக அந்த குழந்தைக்கு சரி பண்ணப்பா, இன்னொரு ரிலேஷன்ஷிப் மூலமாக அந்த குழந்தைய சரி பண்ணுறது. அதை விட ரொம்ப உங்களுக்கு இது அதெல்லாம் முடியாது, நான் என் பிள்ளைகிட்ட நேரடியாக தான் நான் அப்ரோச் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னா பெஸ்ட்டு வே, அந்த குழந்தை நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் நீங்கள் செயல்பாட்டில் காட்டணும். வார்த்தையால் சொல்ல முடியாத செயல்பாட்டில் காட்டும்போது தான் அந்த குழந்தை உங்களை புரிஞ்சுப்பான். நிறைய விஷயங்கள் நிறைய உறவுகள் செயல்பாட்டு மூலமாக காட்டும்போது தான் புரியுமே தவிர எவ்வளோதான் வார்த்தையால் சொன்னால் கூட புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால் ஒரே வழி, நாம் இந்த குழந்தைக்கு நீ இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லாதேன்னு சொன்னால் இன்னும் கோவம் வரும், ஏன் அவன்கிட்ட போய் சொல்லி என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இதையுமே ஹேண்டில் பண்ணாமல் எங்கள்கிட்ட சொல்லுப்பா, நாங்கள் தீர்த்து வைக்க தயாராக இருக்கோம், எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்க தயாராக இருக்கும். அந்த நேரத்தில் அவனுடைய மனசு புண்பட்டுதுன்னா அதுக்கு நம்ம அவன் கூட இருந்து அவனுக்கு நாம் சகாயம் பண்ண தயாராக இருக்கோமா, அன்பு காட்ட தயாராக இருக்கோமா, அவன் வழியை எடுத்து விட தயாராக இருக்குமா, இதெல்லாம் தான் அது. எத்தனையோ உதாரணங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம், புராணத்துலேருந்தும் சரி இதிகாசத்தில் எத்தனையோ உதாரணங்கள் கொடுக்கலாம். ராமன் காட்டுக்கு போகிறேன்னு சொன்னபோது எல்லா வகையிலையும் அவருக்கு அட்வைஸ் கொடுக்க தயாரிக்கான், போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம். வசிஷ்டர் கூட சொல்கிறார், போகாதப்பா வந்துரு. நான் அந்த குழந்தை முடிவெடுத்து விட்டு நான் போகத்தான் போகிறேன். அப்போ அந்த குழந்தைக்கு வேல்யூஸ், அது எதை வேல்யூவாக எடுத்துருக்கோ அதை நோக்கி போகிறது. அப்போ அந்த குழந்தைக்கு இதுதான் சரி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருத்துன்னா அதை நோக்கி தான் அது போகும். அப்போ யார்கிட்ட அது பேசினா, யார்கிட்ட அது சொன்னால் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு அந்த குழந்தை அதுக்கேற்ப போயிட்டே இருக்கு. அப்போ இந்த குழந்தைக்கு நீ இப்படி செய்யாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அந்த இடத்துல அருகதை இல்லை, ஏன்னா இவங்க புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? அப்போது உயர்ந்த இடத்துல ராமன் இருக்கான், புரிந்து கொள்ள முடியாத இடத்துல மற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் சரிகட்டி ராமன் பண்ணுறது சரிதான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கோ, அவன் போகிற பாதை சரிதான்னு காட்டுறதுக்கோ, நீங்கள் சிந்திப்பு தவறுதான்னு காட்டுறதுக்கோ அங்கே யார் வேண்டியிருக்கு? ஒரு குரு வேண்டியிருக்கு, ஒரு நடுநிலையாளர்கள் வேண்டியிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் புரிந்து கொள்ளக்கூடிய நடுநிலையாளர்கள், ஒரு வசிஷ்டரை போல, ஒரு ஆஞ்சநேயரை போல நடுநிலையாளர். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் உறவுகள் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் மூலமாக கூட நீங்கள் புரிய வைக்கலாம். யாரும் தெரியாது, யாரை வேணா இருக்கலாம். இந்த உறவை சேர்த்து வைக்கிறதுக்கு நடுநிலையாளர்கள் மூலமாக கூட சேர்த்து வைக்கலாம். அது தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம். ஸோ இதுதான் வழி. நம்ம வருத்தப்பட்டு அவன் என் கூட இல்லையே, எங்கிட்ட கருத்தை பகிர்ந்துக்க மாட்டேங்கிறான், இன்னொருத்தர் போய் பேசுகிறானேன்னா நிறைய காரணங்கள் அவன். ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க பேசுகிறதே ரொம்ப குறைவாயிடுது, ரொம்ப குறைவாயிடுது. நீங்கள் நீங்கள் 20 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை பேசிட்டு போயிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா காரணம் என்னென்னா, இன்றைக்கி கேட்பது குறைஞ்சாச்சு, படிக்கிறது குறைஞ்சாச்சு, நல்ல விஷயங்களை பார்க்கறது குறைஞ்சாச்சு, உறவாடுறது குறைஞ்சாச்சு. முன்னாடிலாம் ஒருத்தர் உட்காந்து உறவாடும், நிறைய பேசுவோம், சம்மந்த விஷயம் நிறைய பேசுவோம். அப்போ நிறைய விஷயங்கள் ஒருத்தர் மனசில் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். இப்போ பேசுகிறதே இல்லை. பையன்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா அவன் ரூமுக்குள்ளே ஓடி போயிடலாம், பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசினா அந்த ரூமுக்குள்ளே ஓடி போயிடலாம். ஆனால் நமக்கு மனசு வழியாக இருக்குது, ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டு போயிட்டானே, நம்ம சொன்னதுக்கு புரிஞ்சுதா இல்லையா, அடுத்த தொடருவோம்.